This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்தது. சென்னையில் என் விலை என்ன? வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மீது 50 ரூபாய் விலை உயர்த்தி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அதன்படி சென்னையில் 14 கிலோ எடை கொண்ட ஒரு மானிய விலை சிலிண்டரின் விலை 803 853 உயர்ந்துள்ளது. பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு தலா ரூபாய் 2 உயர்த்தி மத்திய அரசு நேற்றைய தினம் அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சந்தித்துள்ள நிலையில் அவற்றின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்திவிட்டது. எனினும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பதால் நிம்மதியடைந்துள்ளனர். அதற்குள்ளாக வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ரூபாய் 50 உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது சாமானிய மக்களின் தலையில் இடியை இறக்கிய செயல் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த விலை உயர்வின்படி 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்ந்துள்ளது. இது இன்று அமலுக்கு வருகிறது. மானிய விலையின் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவோர் 853 செலுத்தி சிலிண்டர் வாங்க வேண்டும். அதுபோல் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவோருக்கு சிலிண்டர் விலை 550க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சிலிண்டர் மீது ரூபாய் 100 குறைப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன் பிறகு சென்னை சிலிண்டர் விலை 918 இருந்து 818 ரூபாய்க்கு 50 காசுகளாகவும் குறைந்தது. வணிக சிலிண்டர் விலை பல முறை உயர்த்தப்பட்டாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஒரு ஆண்டுக்காக அதே விலையில் இருந்தது. இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது கண்டனத்தில், நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டாமா அல்லது அவர்களின் வயிறு எரிய வேண்டுமா? உதவி செய்யவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே போதும் என்பது சோரியஸ் பாஜக அரசுக்கு மிகவும் பொருந்தும். உலகளவில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காவிட்டாலும் பரவாயில்லை, விலையை ஏற்றாதீர்கள் என கொஞ்சம் பரிதாப நிலைக்கு நாட்டு மக்களை தள்ளிவிட்டீர்களே. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு அமைந்துள்ளது. மக்களே அடாவடியாக விலையை உயர்த்திவிட்டு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதில் சிறு பகுதியை குறைத்து நாடகமாடுவது பாஜகவின் வழக்கமாகிவிட்டது. அந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நமக்கு பழகிவிட்டது. மத்திய பாஜக அரசை தேர்தல் வரும் வரை காத்திருக்காமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெறுங்க என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.